Hello friends, welcome to Techie Fest channel. இந்த வீடியோல நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு அழகான கியூட்டான வாட்ஸ்அப் வீடியோ எப்படி ரெடி பண்றதா நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். Kinemaster application first ஓபன் பண்ணிக்கோங்க. நடுவுல இருக்க ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓபன் ஆகும். இப்போ உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணுங்க. நான் 16:9 செலக்ட் பண்றேன். இப்படி தான் ஒரு blank screen ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை உள்ளே இறக்கிக்கலாம். நான் ஒரு சில ஃபோட்டோஸை உள்ளே இறக்கிட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணனையும் மேலே டாப் ரைட்டில் செகண்ட் ஆப்ஷன் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பொசிஷனை வந்து எப்படி வேணுமோ அதை பெருசாக ஜூம் பண்ணிக்கிட்டு நடுவில் இருக்கிற ஈக்குவல் டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. நான் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிட்டேன். அடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நம்ம எப்படி எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணிவிட்டு அதனோட லென்த்தை வந்து ஷார்டன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்படி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து ஷார்டன் பண்ணுறேன். அப்போ தான் இந்த எஃபெக்ட்ஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவோட லென்த்தையும் ஷார்டன் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோட்டோ பக்கத்தில் இருக்க அந்த ஒயிட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ட்ரான்சிஷன். அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டில் மெமரிஸ் ஆல்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக அது இருக்காது. அது எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் சொல்லித்தரேன். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒவ்வொரு ஃபோட்டோயும் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அதனோட ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணி எந்த ட்ரான்சிஷன் வேணுமோ மெமரி ஆல்பம்ஸ்குள்ளே இருக்கிற 1லேருந்து 6க்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நம்ம எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆடியோ அப்ளை பண்ணலாம். ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டை வந்து நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே எம்பெட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாட்டை வந்து மேக் ஷுர் அது வந்து காப்பிரைட் ஃப்ரீயான பாட்டாக இருக்கான்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுறேன். நான் பாட்டை வந்து உள்ளே எம்பெட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபைல் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபைலை வியூ பண்ணலாம். வீடியோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுல. இப்போ அந்த மெமரிஸ் ஆல்பம் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த ஒயிட் பாக்ஸ், அதாவது ட்ரான்சிஷன் பாக்ஸை கிளிக் பண்ணியும் நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வரும். அதில் கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லோட் ஆகும். அதில் கீழே வாங்க மெமரிஸ் ஆல்பம் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். இதுதான் மெமரிஸ் ஆல்பம். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஸ்க்ரீன் பாப்அப் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்னு வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பட்டனை நீங்கள் கொடுத்த பிறகு அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடும். உங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ட்ரான்சிஷன் எஃபெக்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டெக்கி ஃபெஸ்ட் டீம்.